ஏன் கிறிஸ்து இயேசு பலியானார்னு சொன்னால், ஒட்டுமொத்த மனுவர்க்கத்தையும் தேவனுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக, தேவனுடைய பிள்ளையாக்கும்படியாக. அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய நீதியாக என்ன பண்ணுறோம்? இருக்கிறோம். அவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கிறோம். நம்மளை பரிசுத்தமாக்கணுங்கிறதுக்காக தான் அவர் பலியாக இருக்கிறார். அதனால் என்ன பண்ணுங்க? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டதுக்கும், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கும், நாம் பிரித்தெடுக்கப்பட்டதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. சும்மா தேவன் நம்மளை என்ன பண்ணல? தெரிந்தெடுக்கலை. பாருங்கள், 1 பேதுருல 2:9 ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுறாரு? சில விஷயத்த சொல்கிறார். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். நீங்களும் நானும் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளை ஏன் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டது? ஏன் நம்மளை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மளை மீட்டு இருக்கிறார். நம்மளை ஏன் அவருடைய பிள்ளையாக ஆக்கியிருக்கிறாருன்னு சொன்னால், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. உங்களைப் போல என்னை போல அநேகர் என்ன பண்ணணும்? அவரிடத்துல வர வேண்டும். அவருடைய அன்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவருடைய இரக்கங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவருடைய கிருபைகளை பற்றி ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை நாம் என்ன பண்ணோம்? சரியாய் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். 1 பேதுரு 2:24 வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது விசுவாசிகளுக்கு. நல்லா கவனமாக கேளுங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. சிலுவையில் இயேசு செய்த அந்த மகா பெரிய காரியத்தை நாம் கவனிக்கணும், நம் கருத்தில் கொள்ளணும். நாம் பாவங்களுக்கு சாகணும். நம்முடைய பாவத்துக்கு நம்ம செத்து போகணுங்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்ணுறாரு? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்குன்னு பிழைக்கணும். நம்ம நீதிக்குன்னு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்மளுடைய பாவங்களை சுமந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய பாவங்களை அவர் என்ன பண்ணுறாரு? சுமந்தார். இயேசு சிலுவையில் மரித்தாருங்கிறத நீங்கள் நம்புறீங்களா? இயேசு என்னுடைய பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்தாருங்கிறத நம்புறீங்களா? இதெல்லாம் எதற்காக அவர் செய்தார் கவனிக்கிறீங்களா? அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகணுங்கிறதுக்காக. நிச்சயமாக நம்மளால் நம்ம பாவத்திலேருந்து வெளியில் வர முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் அவர் என்ன பண்ணுறாரு? நம்முடைய பாவத்தை சுமந்தார். அவர் சிலுவையில் பாவத்தை அவரும் சுமந்து இன்னைக்கு நானும் சுமக்கிறேன்னு சொன்னால் அர்த்தமே இல்லாமல் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அர்த்தமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அவரை விசுவாசிக்கிற நான் அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட நான் இன்னைக்கு அவருடைய பிள்ளையாக மட்டும்தான் என்னால் இருக்க முடியுமா தவிர மற்ற வேறொரு காரணத்தினால என்னால் இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் பாருங்கள், 1 பேதுருல 1 அதிகாரத்தில் 19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியான கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நாம் திரும்ப ஜெனிப்பிக்கப்பட்டது, நாம் திரும்ப மீட்கப்பட்டது, நாம் திரும்ப அவருடைய பிள்ளையாக ஆனது எல்லாமே அழிவில்லாத அந்த அவருடைய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினால நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோமா. அப்போது
நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானோம். அப்போ நம்மளை மீட்கும்படி, நம்மளை பரிசுத்தமாக்கும்படி அவர் பாவமானார். நம்மளை மீட்கும்படி அவர் தம்முடைய இரத்தத்தையே சிந்தினார். தன்னுடைய ஜீவனை அவர் விட்டார், உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி. கவனிக்கிறீங்களா? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு அவர் கதறும்போது என்ன காரணம்? உங்களையும் என்னையும் பிதாவானவர் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும்படி தேவன் அவரை ஒரு சில நாட்கள் கைவிட வேண்டிய சூழல் உண்டானது. பாவத்தை நோக்கி பார்க்காத அந்த சுத்த கண்ணர் நம்முடைய பாவங்களை கிறிஸ்து இயேசு சிலுவையில் சுமக்கும்போது தேவன் என்ன பண்ணார்? அவரை பார்க்க முடியவில்லை, தம்முடைய முகத்தை மறைத்தார். அதனால தான் அவர் கதறுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு. ஆனாலும் சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தில் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுறாரு? 2ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாரு பாருங்க, 3வது நாள் உயிரோடு கூட எழும்பும்போது என்னன்னு சொல்லி எழுப்புறாரு? தீர்மானத்தின் விவரம் சொல்வேன். 2ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனம், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று என்ன பண்ணுறாரு? சொல்லி அவரை திரும்ப எழுப்புகிறார். 3வது நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். அவர் எந்திரிக்கலன்னா நீங்களும் நானும் அவ்வளோதான். அவர் மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார், உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாக்கும்படி. காட் பிளஸ் யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.